செவன்த் சம் பாருங்க. if x equal to a tan theta and y equal to b secant theta then அப்படின்னு கேக்குறாங்க. so x a tan theta and y b secant theta கொடுத்திருந்தா இதுல வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு அதுல சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ அது எதுன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? இப்போ நான் x வந்து a tan theta ன்னு எழுதியிருக்கேன், y equal to b secant theta ன்னு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை எடுக்க போறோம்னா நம்ம இதை வந்து மாத்தி எழுத போறோம். அதாவது நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க, இங்க வந்து y ஸ்கொயர் பை b ஸ்கொயர், x ஸ்கொயர் பை a ஸ்கொயர், எல்லாமே x ஸ்கொயர் x பை a வந்து எல்லாத்துலயுமே இருக்கு இல்லையா? x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் வந்து y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு. சோ நம்ம அப்ப கொடுத்திருக்க கிவன் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, அந்த a வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது கீழே வந்துரும். அப்ப x பை a ஈக்குவல் டு tan theta வரும். அதே போல b வந்து கீழே வரும். அப்போ y பை b ஈக்குவல் டு secant theta வந்துருமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், x by a the whole square minus y by b the whole square equal to என்ன வரும், x by a the whole square னா tan theta, அப்போ tan square theta minus y by b the whole square னா secant square theta. இப்போ நான் இதை வந்து எப்படி எழுதுறேன், x square by a square minus இதை வந்து y square by b square னு எழுதுறேன். இப்போ நமக்கு tan square thetaவுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? சோ ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணி எழுதும்போது tan square thetaவுக்கு என்னது, secant square theta minus 1, அதாவது இந்த ஐடென்டிட்டிஸ்ல இருந்து நமக்கு வருது. அப்ப secant square theta minus 1, சோ secant square theta minus 1 அப்புறம் minus secant square thetaவை அப்படி எழுதிக்கோங்க. secant square theta கேன்சல் ஆயிருமா? அப்ப மீதி என்ன வருது, x square by a square minus y square by b square equal to என்ன வந்துரும், minus 1 வரும். இப்போ நான் என்ன பண்றேன், சோ நமக்கு ஆன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிளஸ் 1ல தான் இருக்கு, பிளஸ் 1 0 தான் இருக்கு, மைனஸ் 1 நமக்கு எதுவுமே வரல. சோ அதனால நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையுமே மைனஸால வந்து மல்டிப்ளை பண்றேன். சோ மல்டிப்ளை பை மைனஸ் அல்லது மைனஸ் 1ன்னு போட்டுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், இங்க மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும்போது அது பிளஸ்ஸா மாறிடும். அப்போ ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 1 இன்டு மைனஸ் 1 வந்து பிளஸ் 1 மாறிடும். ஸோ 1 மாறிடுமா? அப்புறம் இதை நான் எப்படி எழுதுறேன், ஃபர்ஸ்ட் பிளஸ் வேல்யூவா ஃபர்ஸ்ட் எழுதலாமா, ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை a square equal to 1. சோ நீங்க ஏன் அங்க வந்து மைனஸ் எடுத்தீங்க, ஏன் பிளஸ் எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்க வந்து இங்க பிளஸ் எடுத்தோம்னா இங்கே பிளஸ் ஆகும், இங்கே பிளஸ் ஆகும். சோ இதுவும் நமக்கு கேன்சல் பண்ண முடியாது. சோ அதனாலதான் நான் இங்க மைனஸ் எடுத்து பண்ணேன். மைனஸ் பண்ணும்போது நமக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இதுல இருந்து நமக்கு ஆன்சர் வந்துருது பாருங்க ஈஸியாவே. சோ அதனாலதான் நம்ம இதை மைனஸ் பண்ணி எடுத்தோம். ஓகேவா? சோ நமக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நமக்கு கொடுத்துட்டாங்க. இனி அடுத்தது 8th சம், 1 plus tan theta plus secant theta into 1 plus cot theta minus cosecant theta is equal to வந்து கேட்டிருக்காங்க. சோ நம்ம 1 plus tan theta plus secant theta into 1 plus cot theta minus cosecant theta is equal to தான் கேட்டிருக்காங்க. சோ இப்போ நம்ம இதை எப்படி மாத்தி எழுதலாம்னா, equal to 1 plus நான் tan theta எப்படி எழுதுறேன், sin theta by cos theta ன்னு எழுதுறேன், பிளஸ் secant theta எப்படி எழுதலாம், 1 by cos theta ன்னு எழுதலாமா? சோ இது வந்து ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். tan thetaவுக்கு sin theta by cos theta, secant thetaவுக்கு 1 by cos theta ன்னு எழுதியிருக்கோம். அடுத்தது 1 plus cot thetaவுக்கு எப்படி எழுதலாம், cos theta by sin theta ன்னு எழுதலாமா? மைனஸ் cosecant thetaவுக்கு எப்படி எழுதலாம், 1 by sin theta. அவ்வளவுதான். இனி இந்த பார்ட்டுக்கு மட்டும் எல்சிஎம் எடுங்க. இதுக்கு எல்சிஎம் வந்து நம்ம cos theta எடுப்போம். சோ இங்க வந்து நமக்கு 1 தான் இருக்கு, cos theta இல்ல. அப்போ ஒரு cos theta அங்க ஒன்னு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்க வந்து cos theta இருக்கனால sin theta அப்படியே வரும், பிளஸ் இங்க 1 வந்து அப்படியே வரும். அடுத்தது இங்க வந்து sin theta வை எல்சிஎம் எடுக்கலாமா? sin theta வை எடுத்தீங்கன்னா இங்க வந்து sin theta பிளஸ் cos theta மைனஸ் 1. சோ இங்க அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணும்போது cos theta into sin theta வந்து நமக்கு கீழே வந்துடும். cos theta into sin theta நமக்கு கீழே டினாமினேட்டர்ல வந்துடும். மேல என்ன இருக்கும் பாருங்க, cos theta plus sin theta plus 1
இங்க வந்து என்ன வரும் sin theta plus cos theta minus 1. இதை வந்து நம்ம எப்படி மாத்தி எழுதலாம்னா இருக்குல்ல, இது அவ்வளோ ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. இது ஏ, இது 1 வந்து பின்னு வச்சுக்கோங்க. அதே போல இதுவும் ஏ, 1 வந்து பின்னு வச்சுக்கோங்களாம். ஏ இங்க cos theta plus sin theta தான், இங்கேயும் cos theta plus sin theta தான். b1 b1. ஸோ இப்போ a plus b into a minus b ஃபார்முலால வந்துருச்சா? ஸோ a plus b into a minus b ன்னு நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? a square minus b square ன்னு வரும் இல்லையா? ஸோ இங்க நமக்கு a இருக்கிற இடத்துல cos theta plus sin theta இருக்கு, b இருக்கிற இடத்துல 1 இருக்கு. ஸோ அப்போ அப்படியே இந்த ஃபார்முலாவை அதில் யூஸ் பண்ணுங்க. ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது என்ன வரும்? a square minus b square. ஸோ aங்கிறது நமக்கு cos theta plus sin theta the whole square, அப்புறமா minus b square. bங்கிறது என்னது? நமக்கு 1 தான். ஸோ 1 ஸ்கொயர்னா நமக்கு 1 தான். டிவைடட் பை என்ன இருக்கு? மீதி நமக்கு cos theta into sin theta இருக்கா? ஸோ cos theta into sin theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம்? cos theta plus sin theta the whole square. ஸோ இது வந்து a plus b the whole square ஃபார்மேட் தானே? a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. அல்ல a square plus 2ab plus b square அப்படியே எழுதலாம். நான் வந்து இதை வந்து இப்படி சேர்த்து எழுதுறேன். ஏன்னா நமக்கு அப்படி எழுதும் போது இங்க வந்து 1 ஆகும். ஸோ அதனால நான் a square plus b square ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன வரும்? cos square theta plus sin square theta plus 2 cos theta into sin theta ன்னு வரும் இல்லையா? cos square theta plus sin square theta plus 2 cos theta into sin theta. அப்புறமா minus 1 square வந்து நமக்கு 1 தான். divided by cos theta into sin theta. இப்போ நான் இதுக்கு வேல்யூ வந்து நான் என்ன போடுறேன்? 1 போடுறேன். ஏன்னா cos square theta plus sin square theta க்கு வேல்யூ வந்து நமக்கு வந்து 1 தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ 1 plus 2 cos theta into sin theta minus 1 divided by cos theta into sin theta. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணலாம்? 1 minus 1 போயிருமா? மீதி என்ன இருக்கும்? 2 cos theta into sin theta divided by cos theta into sin theta. cos theta sin theta cos theta sin theta cancel ஆயிரும். 2. ஆன்சர் என்ன வரும்? அப்போ 2 தான் வரும். ஓகேவா? சோ இது ஆன்சர் 2. அடுத்து 9th sum a cot theta plus b cosecant theta. So 9th sum இல்ல பாருங்க, a cot theta plus b cosecant theta equal to p ன்னு கொடுத்திருக்காங்க and b cot theta plus a cosecant theta equal to q ன்னு கொடுத்திருக்காங்க. Then p square minus q square is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. p and q கொடுத்துட்டு p square minus q square வந்து நமக்கு கேக்குறாங்க. So first நம்ம p எழுதிட்டோம். நமக்கு கேக்குறா எது? p square minus q square தான் நமக்கு கேக்குறாங்க. சோ நமக்கு இங்க இருந்து p தெரியும் இல்லையா? அப்ப p square போட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும்? a cot theta plus b cosecant theta the whole square. So இது a plus b the whole square formula தானே? formula apply பண்ணுங்க. a square cot square theta plus b square cosecant square theta அப்புறம் plus 2 cot theta 2ab இல்ல 2ab. so 2ab இது ab ன்னு போட்டுக்கோங்க. 2ab cot theta into cosecant theta. ஓகேவா? சோ இனி அடுத்தது q ஸ்கொயர் வேணும் நமக்கு. q ஸ்கொயருக்கு என்ன வரும்? b cot theta plus a cosecant theta. அவ்வளவுதான். b cot theta plus a cosecant theta தான் வந்து நமக்கு q ஸ்கொயர் the whole square. ஓகேவா? சோ இதுவும் இப்ப நமக்கு a plus b the whole square ஃபார்மட்ல தான் இருக்கு. சோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் a ஸ்கொயருக்கு b ஸ்கொயர் cot square theta, அடுத்தது b ஸ்கொயர் நான் எழுதுறேன். அப்ப அதுக்கும் a ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் theta plus 2ab இருக்கா? சோ 2ab cot theta into cosecant theta. ஓகேவா? சோ
ஸோ எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஏ ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2ab cot theta into cosecant theta அப்புறமா மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்க மைனஸ் இருக்கனால இதை பிராக்கெட்டுக்குள்ள தான் போடணும். அடுத்த மைனஸுக்குள்ள கியூ ஸ்கொயர் அவ்வளோத்தையும் எழுதுங்க. பி ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் அடுத்தது ஏ ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்புறம் பிளஸ் 2ab cot theta into cosecant theta. ஸோ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த மைனஸை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா எல்லாமே மைனஸா மாறிடும். ஸோ அப்போ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2ab cot theta into cosecant theta minus b square cot square theta minus a square cosecant square theta minus 2ab cot theta into cosecant theta. So இப்போ இதுல நமக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க. இங்க a square cot square theta நமக்கு இங்க மைனஸ் பி ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா தான் இருக்கு. பி ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஏ ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது எதுவும் பண்ண முடியாது. 2ab காட் தீட்டா கொசிகன் தீட்டா மைனஸ் 2ab காட் தீட்டா கொசிகன் தீட்டா. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிருமா? மீதி இருக்கிறத எழுதுங்க. ஏ ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா அதே போல காட் ஸ்கொயர் தீட்டா வேற எங்க இருக்குன்னா இருக்கா? மைனஸ் சாரி நான் இங்க கேன்சல் பண்ணிருக்கேன். இதுதான் நமக்கு கேன்சல் ஆகும். இது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இது கேன்சல் ஆகாது, இதுதான் கேன்சல் ஆகும். ஸோ அதை நான் மாற்றி கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இனி நம்ம மீதி இருக்கிறதுல எழுதிடலாம். ஏ ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா அதே போல மைனஸ் பி ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா இந்த ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாமா? ஏன்னா இங்க காட் ஸ்கொயர் தீட்டா காமனா இருக்கிறதுனால இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன். அடுத்தது கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இங்க கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இந்த ரெண்டையும் அடுத்தது காமனா எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் cot square theta minus b square cot square theta. அடுத்தது plus b square cosecant square theta plus b square cosecant square theta அப்புறம் minus a square cosecant square theta minus a square cosecant square theta. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டுல இருந்து நமக்கு காட் ஸ்கொயர் தீட்டாவை வெளியில எடுக்கலாமா? காட் ஸ்கொயர் தீட்டா ரெண்டுலயும் காமனா இருக்கனால நான் ஒரு காட் ஸ்கொயர் தீட்டா வெளியில எடுத்துட்டேன்னா மீதி இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கும். அடுத்தது இங்கேயும் அதே போல நம்ம கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை வெளியில எடுத்தா நான் என்ன பண்றேன்? ஒரு மைனஸ் எடுக்கிறேன். ஏன்னா நமக்கு இங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி, அதை வேணா நம்ம ரெண்டாவது பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் வெளியில எடுக்கிறேன். எடுத்தா ஃபர்ஸ்ட் இங்க பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வருது. ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டுல இருந்து காமனா எடுக்கணும்னா நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரணும். இல்லைன்னா நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டுக்குமே வரணும். ஓகேவா? ஸோ நான் அதனால என்ன பண்றேன்னா ஒரு மைனஸ் இங்க இருந்து ஒரு மைனஸ் நம்ம இங்க வெளியில எடுத்துடலாமா? எடுக்கும்போது என்ன வரும் பாருங்க. இங்க இருந்து ஒரு மைனஸ் நான் வெளியில எடுத்துட்டேன்னா அதை ஃப்ரண்ட்ல போட்டுறேன். அப்போ காட் ஸ்கொயர் தீட்டா பிராக்கெட்டுக்குள்ள இங்க வந்து என்ன வந்துடும்? மைனஸ் வெளியில எடுக்கும்போது ஒரு மைனஸ் வெளியில எடுக்கும்போது இது மைனஸ் ஏ ஸ்கொயரா மாறும், இது பிளஸ் பி ஸ்கொயரா மாறும் இல்லையா? சோ அப்போ நம்ம பி ஸ்கொயரை நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன், மைனஸ் ஏ ஸ்கொயரை நான் செகண்ட் எழுதுறேன், பிளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இன்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ ரெண்டுலயுமே பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் காமனா இருக்கா? அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரை காமனா எடுத்துட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை எழுதுங்க, மைனஸ் அடுத்தது இந்த காட் ஸ்கொயர் தீட்டாவை. ஏன்னா இங்க மைனஸ் இருக்கனால நான் அதை செகண்ட் எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்னது? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா வந்து 1. ஆல்ரெடி இது வந்து ஒரு ஐடென்டிட்டியா. ஸோ அப்போ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ 1. ஸோ ஈக்குவல் டு
b square minus a square. So இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? So அப்ப p square minus q square ஆன்சர் என்ன வந்திருக்கு நமக்கு? b square minus a square னு வந்திருக்கு. So அதை குறிச்சுக்கலாமா? So b square minus a square னா இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 10th question பாருங்க. If the ratio of the height of a tower and the length of its shadow is √3:1, then the angle of elevation of the sun has measure அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So ratio of the height of a tower and the length of its shadow is என்னன்னு கொடுத்திருக்காங்க? √3:1 கொடுத்திருக்காங்க. Then the angle of elevation of the sun has measure அப்படின்னு கேக்குறாங்க. என்ன angle of elevation வந்து அதுல மெஷர் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ரேஷியோ ஆஃப் தி ஹைட் ஆஃப் தி டவர் அண்ட் லென்த் ஆஃப் இட்ஸ் ஷேடோ கொடுத்திருக்காங்க. சோ டவரோட ஹைட் இப்படி இருந்தனா அதனுடைய ஷேடோ வந்து இப்படிதான் வந்து விழும் இல்லையா? அந்த டவரோட ஷேடோ வந்து இப்படிதான் வந்து விழும். இது வந்து டவர்னு வச்சுக்கோங்க. இது வந்து அதனுடைய ஷேடோ. இது வந்து அதனுடைய ஷேடோ. ஓகேவா? சோ அப்படின்னா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஷேடோ இஸ் √3:1 கொடுத்திருக்காங்க. அப்ப இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. சோ இது வந்து √3னா இது வந்து 1 கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இது வந்து நமக்கு 90 டிகிரி. ஓகேவா? சோ என்ன கேட்டிருக்காங்க? then the angle of elevation of the sun has measure அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இத நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ இப்போ நான் tan θ தான் எடுக்க போறேன். சோ tan θ equal to என்ன வர ஆப்போசிட் சைடு θவுக்கு இந்த சைடு இதுனா ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. அப்போ √3/1 வரும். சோ tan θ equal to √3. சோ எந்த θவுக்கு எந்த ஆங்கிள் போடும்போது நமக்கு √3 வரும்? சோ tan 60 டிகிரி தான் நமக்கு √3 இல்லையா? tan 60 டிகிரியோட வேல்யூ தான் நமக்கு √3. அப்போ therefore θ equal to எவ்வளவு? 60 டிகிரி. இதான் வந்து நமக்கு ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா?